வெல்கம் டு வீட்டு கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் உருளைக்கிழங்கும் கேரட்டும் வச்சு நாம் ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த ஸ்நாக் ரெடி பண்ணுறதுக்கு நாம் 2 உருளைக்கிழங்கும் ஒரு கேரட்டும் எடுத்துருக்கோம். கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் தோல் சீவி எடுத்துக்கிட்டோம். இதை இனி இந்த சீவலில் போட்டு சீவ போகிறோம். இதை மாதிரி சின்னதாக சீவி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி கொதிக்குது. இதில் நாம் சீவி வச்சுருக்கதை போட்டுடலாம். இது இப்படி லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போது கொதிச்சாச்சு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு அரிப்பில் வச்சு அரிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் அரிச்சு எடுத்துக்கணும். இதை மாதிரி அரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்து அதில் 3 முட்டையை அடிச்சு ஊற்றிக்கலாம். இதிலிருந்து இந்த மஞ்சள் கருவை மட்டும் தனியாக கை வச்சோ இல்லை கப்பு வச்சோ வெளியே எடுத்துக்கணும். மஞ்சக்கரு கலைஞ்சிட்டு கலையாமல் எடுத்துக்கணும். இந்த மஞ்சக்கருவெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெள்ளைக்கரு மட்டும் இப்போ இருக்கட்டும். இதில் சின்னதாக கட் பண்ண ஒரு வெங்காயம், 2 வெள்ளைப்பூடு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடால 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் நாம் வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த கேரட்டும் உருளைக்கிழங்கும் இவ்வளவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லியை தூவிக்கலாம். இப்போ மிக்ஸ்சர் ரெடி ஆகியாச்சு. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் ஆயில் விட்டு வச்சுருக்கோம். இதில் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை விட்டுக்கலாம். இதில் நாம் தனியாக எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த மஞ்சக்கருவை விட்டுக்கலாம். இப்போ இதை பக்கம் மாற்றி விட்டுக்கலாம். இப்போ இது வெந்தாச்சு. இதை நாம் எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. அடுத்ததையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.